இப்படி உலகத்தில் எப்படி எப்படியெல்லாம் மரணம் நிகழ்கிறது, பகலில் இரவில், மிருகத்தால், மனிதனால், ஆயுதத்தால், இப்படி ஆகாயத்தால், பூமியில் இன்று என்ன என்ன வகையில் மரணம் நிகழ்கிறதோ அவற்றையெல்லாம் யோசித்து அத்தனை வகையிலும் தங்களுக்கு மரணம் நிகழக்கூடாது என்று வரத்தை கேட்க இறைவன் அந்த வரத்துக்கும் எந்த தீங்கும் நேராத வகையில் வரத்தையும் தாண்டி நரசிம்மனாக அவதரித்து இரணியனை அளிக்கின்றார். இதன் மூலம் இறைவனின் சக்தியை நாம் உணரும் வகையில் வரங்கள் பெற்றுவிட்டதால் வாழ்ந்துவிட முடியாது, இறைவனை வணங்கியே நாம் வாழ முடியும் என்கின்ற உண்மையை இந்த இறைவனின் அவதாரம் மூலம் நாம் அறிய முடிகிறது. சிவபெருமானிடம் எண்ணிலடங்கா வரங்களை பெறுவதற்காக சூரபத்மன், சிங்கமுகாசூரன் என்கின்ற இரு அண்ணன் தம்பிகளும் ஆழ்ந்த தவத்தில் நீண்ட நாள் இருக்க, ஆனால் சிவபெருமானோ அவர்களின் தவத்தை சோதிக்கும் விதமாக அருள் பாலிக்காமலே இருக்கின்றார்கள். இதனால் அண்ணனான சூரபத்மன் அந்த தீயிலே விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறான். இதனை கண்ட சிவபெருமான் அவனின் தவத்திற்கு இறங்கி வருகிறார். தம்பியான சிங்கமுக வாகனிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, அவனின் முதல் வரமாக மாண்டு போன தன்னுடைய அண்ணனை உயிர்ப்பித்து தாரும் என்று கேட்க, அதன்படியே சிவபெருமான் அவனை உயிர்ப்பித்து கொடுக்கிறார். இதன் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், பாருங்கள், எவ்வளவு அரக்க குணம் படைத்தவர்களாக இருந்தால் கூட அவனின் முதல் வேண்டுதலாக சிவனிடம் கேட்பது தனது அண்ணனை உயிர்ப்பித்து தர வேண்டும் என்பதை. எவ்வளவு கொடியவனிடம் கூட அண்ணன் தம்பி பாசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த கதை மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் இன்று கலியுகத்திலோ அண்ணனுக்கு தம்பி பகை என்கிற விதத்தில் அண்ணனும் தம்பியும் துரியோதனும் பஞ்ச பாண்டவர்களும் ஒரு வயிற்றில் பிறக்க கண்டேன் என்று ஐயா சொல்கின்ற நிலையில் சண்டை போடுகின்ற நிலையை இன்று அதிகமாக அண்ணன் தம்பிக்குள்ளேயே சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு அரக்கனே அவ்வளவு ஒற்றுமையாக இருக்கும் போது சான்றோர்களாகிய நாம் எவ்வளவு ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அண்ணன் தம்பி எவ்வளவு ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அந்த அரக்கனிடம் இருந்து கூட ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளும் விதத்திலே அந்த நிகழ்வு நமக்கு அமைந்துள்ளது.